இப்ப பாருங்க, நீங்க உப்பாகிறதுக்கு தயாரா நீங்க தண்ணி வந்து சேர்ந்தாச்சு. முதல் பகுதி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், திருச்சபை நமக்கு வேணும், ஊழியக்காருக்கு கீழ்ப்படியணும், எல்லாம் ரைட். இனி அடுத்தது, ஊழியக்காரர்கள் போடுகிற அந்த உபதேசத்தின்படி நீங்க அடங்கியிருக்கணும். உப்பளத்துல பாத்தீங்கன்னா 4 பக்கம் வரப்பு போட்டு அதுக்குள்ளதான் தண்ணி வைத்திருப்பாங்க. வட்டமா போட மாட்டாங்க. ஏறக்குறைய இது ஆவிக்குரிய விதத்துல சிந்திக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்குது. இது இந்த அர்த்தத்துல நான் சொல்லல, ஆனா வசதியா இருக்குது. 4 பக்க வரப்பு என்று சொல்லும்போது வசனத்தின்படி பார்த்தா எந்த ஒரு திருச்சபையிலும் 4 விதமான உபதேசங்கள் அடங்கி இருக்க வேண்டும். அதுதான் சரியான திருச்சபை. என்ன 4 உபதேசம்? லூக்கா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம் இப்படி சொல்லுது: அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் அன்றைக்கு இருந்த திருச்சபை உறுதியாய் தரித்திருந்தார்கள். 4 உபதேசம் நாம் பார்த்தோம். முதலாவது அப்போஸ்தல உபதேசம், அதான் முதல் வரப்பு. அப்போஸ்தல உபதேசம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தல உபதேசத்தை பத்தி எழுதி இருக்குது. அப்போஸ்தல உபதேசத்துக்கு இன்னொரு அர்த்தம் மூல உபதேசம் அல்லது ஆரம்ப உபதேசம் என்றுதான் அதுக்கு பேர். சரி, என்ன அது உபதேசம்? வாசிக்க முடிஞ்சா வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1 வசனம். மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்கிறது, மரித்தோர் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவர்களாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் என்ன அர்த்தம்? இந்த அஸ்திபாரத்தை முதல்லயே போட்டிருக்கணும். சபை ஆரம்பிக்கும் போது அஸ்திபாரம் போடாம கட்டடம் கட்டக்கூடாது. அப்படி கட்டினா சபை நின்னு போகாது, அது விழுந்து போயிடும். அப்ப அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். இது முதல்லயே போட்டிருக்கணும். என்ன போட்டிருக்கணும்? எந்த திருச்சபை ஆரம்பிச்சாலும் இந்த முக்கியமான 6 காரியங்கள் திருச்சபையில காணப்படணும். முதல் காரியம் என்ன? மனம் திரும்புதல். திருச்சபையில அங்கங்களாக சேர வேண்டியவர்கள் மனம் திரும்பின அனுபவத்தோடு இருக்கிறவங்க தான் அங்கத்தினர்களாக சேரலாம். அப்படிப்பட்ட அனுபவம் இல்லாதவர்கள் அங்கத்தினர்களாக சேரக்கூடாது. அப்படின்னா சில கேட்கலாம், ஏங்க அப்படின்னா குடிகாரன் பாவம் செய்யறவங்க கோயிலுக்கு வரவே கூடாதுன்றீங்களா? வரலையா? கோயில தாராளமா வரலாம். எவ்வளவு பாவம் செய்யறவனும் கோயிலுக்கு வரலாம், ஆராதனையில கலந்து கொள்ளலாம். ஆனா மெம்பர்ஷிப் என்று சொல்லப்படுகிறது மனம் திரும்பின அனுபவத்துல இருக்கிறவங்களுக்கு தான் மெம்பர்ஷிப். அப்படிதான் பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. பைபிள் அப்படிதான் சொல்லுது. அது மாத்திரமல்ல, ஆரம்பத்துல புது சபையை ஆரம்பித்த போது கர்த்தர் ஆரம்பிக்கும் போது இப்படிதான் ஆரம்பிச்சார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தின் பிற்பகுதியை வாசி பாருங்க. கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்ப ஆரம்ப திருச்சபையில கர்த்தர் எப்படி அங்கத்தினர்களை சேர்த்தாராம்? ரட்சிக்கப்படுகிறவர்களை பார்த்து அங்கத்தினர்களாக. ஆனா இன்னைக்கு எப்படி? கல்யாணத்துக்காகவே மெம்பர் ஆகிறவங்க இருக்கிறாங்க, ஏதாவது ஸ்காலர்ஷிப் கிடைக்காதான்றதுக்காக மெம்பர் ஆகிறவங்க இருக்கிறாங்க, கல்விக்காகவே மெம்பர் ஆகிறவங்க இருக்கிறாங்க. இப்படி பலவிதமான குரூப் இருக்குது. ஆனா எப்படியோ ஒண்ணு பணம் கட்டியாச்சுன்னா மெம்பர்ஷிப் கிடைச்சு போயிடுது. ஆகவே இப்படிப்பட்ட சில போலியான முறையில மெம்பர்ஷிப் கிடைச்சதுனாலதான் இப்படிப்பட்டவங்களால சபையில எப்ப பார்த்தாலும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குது. வசனத்தின்படி நாம் கரெக்டாக இதன்படி அவளை அங்கத்தினர்கள் ஆக்கினாக்கா பிரச்சனையே இருக்காது. ஆனா முடியல. சபைகள் பெருகினதுக்கு பிறகு அதை கண்ட்ரோல் படுத்த முடியாதபடி சபையினுடைய ஒழுங்குகளிலே பெரிய மாற்றங்கள் நிறைய வர ஆரம்பித்து விட்டது. அதுல முக்கிய அஸ்திபாரத்திலேயே அசைவு காண ஆரம்பித்து விட்டது. மனம் திரும்பின அனுபவத்தோடு உள்ளவர்களை சபையிலே அங்கத்தினராக சேர்க்கும் என்கிற அந்த சட்டமே இப்பொழுது முழுவதுமாக இல்லாமல் போய்விட்டது. அருமையானவர்களே, ஆனா நம்முடைய திருச்சபைகளில அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. எப்போ? இந்த கன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க பாருங்க, திடப்படுத்தல். இந்த சந்தர்ப்பத்துல தான் அதுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. இந்த திடப்படுத்தல்ல படிக்கிறவங்க அவங்க தான் நாளைக்கு மெம்பர்ஷிப் கிடைக்குது. அவங்க தான் நாளைக்கு திருவிருந்து எடுத்துக்கொண்டு சபையில அங்கத்தினர்களாக சேர்க்கப்படுறாங்க. இந்த திடப்படுத்தல மாத்திரம் சரியா ரட்சிப்புக்கு நேரம் அந்த பிள்ளைகளை வழி நடத்திட்டோம்னா அந்த பிள்ளைகள் சபையினுடைய மெம்பராக வந்தாச்சுன்னா அருமையா ஜெனியன் கிறிஸ்தவங்களா அவங்க வந்து சேர முடியும். ஆனா இந்த கன்ஃபர்மேஷன் சமயத்துல ஆவிக்குரிய காரியங்களை கோட்டை விட்டுறாங்க திருச்சபையில. மற்ற காரியங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டா போதும். விசுவாச பிரமாணம், பாவரிக்கை இதெல்லாம் பை ஹார்ட் பண்ணி ரெடியா வச்சுட்டா போதும், மெம்பர்ஷிப் கிடைச்சிருது.
இந்த பலகீனத்தினாலதான் பலவிதமான பிரச்சனைகள் திருச்சபைக்குள்ள வருது. ஆனா சில இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்தியாவிலேயே சில இடங்களிலே இந்த திடப்படுத்தல் சமயத்துல அந்த பிள்ளைகளுக்கு என்று சொல்லி ஒரு கன்வென்ஷனே நடத்துறாங்க. இவங்களை எப்படியாவது ரட்சிப்புக்கு நேரம் நடத்தணுமே, இவங்களை மன திரும்ப வைக்கணுமே என்று சொல்லி அவளுக்கு நல்ல ஆவிக்குரிய ஆலோசனை கொடுத்து அவளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து சாட்சி சொல்ல வைத்து திருவிருந்தில கலந்து வைக்கிறாங்க. நம்முடைய சபையிலே அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இந்தியாவிலே பல இடத்துல நடக்க ஆரம்பித்திருக்கிறது. அது குறிப்பா கேரள திருச்சபையில அப்படி ஏற்பாடுகள் எல்லாம் நடத்தி வைத்திருக்கிறாங்க. அருமையானவர்களே, இந்த ஒரு சூழ்நிலையானது சபையிலே அங்கத்தினர்களாக சேர்ப்பதற்கு, இவர்களை ரட்சிப்பின் பாதையிலே நடத்தி அங்கத்தினர் சேர்ப்பதற்கு நல்ல ஒரு தருணம் திடப்படுத்தல். ஆகவே முதலாவது திருச்சபையில் இருக்கிற அங்கத்தினர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ரட்சிப்பின் அனுபவத்தோடு இருக்கிறவர்கள் சபையிலே அங்கத்தினர்களாக அன்றைக்கு கர்த்தரை சேர்த்துக் கொண்டார், அதே போலதான் இருக்க வேண்டும். சரி, இரண்டாவது தேவன் பேரிலே வைக்கிற அன்பு, தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். தேவன் பேர்ல வைக்கிற விசுவாசம் என்ன அர்த்தம்? இன்னைக்கு இந்த விசுவாசத்திலே குழப்பம். என்ன குழப்பம்? ஒருத்தர் சொல்றாங்க, பிதா மாத்திரம் சுப்ரீம் பவரோடு இருக்கிறாரு, அவரே போதுமே, என்னத்துக்கு குமாரன், என்னத்துக்கு பரிசுத்தாவி, ஆகவே எங்களுக்கு பிதா மாத்திரம் போதும். எந்த உபதேசக்காரர்களையும் நீங்க அங்கீகரிக்கலாம், ஆனா இந்த பிதா மாத்திரம் போதும்ன்றாங்க பாருங்க, அவங்கள வீட்டிலே சேர்த்த கூடாதுங்க. பைபிள் அப்படிதான் சொல்ல, நான் சொல்லல, என்கிட்ட தகராறுக்கு வர வேண்டாம். 2 யோவான் நிருப புஸ்தகத்துல யோவான் எழுதின நிருபம் இருக்குதே, அதுல 2 யோவானிலே 8, 9, 10 வசனங்களை வாசிச்சு பாருங்க. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனுடையவன் அல்ல, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். எத்தனை தெளிவா சொல்லியிருக்கு பாருங்க. அடுத்தது வாசிங்க. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் வந்தனம் சொல்லாமலும் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. ஒருவேளை தோத்திரம் பண்ணிட்டா கூட, ஐயா தெரியாம தோத்திரம் பண்ணிட்டா அது கொஞ்சம் திருப்பி கொடுத்துருங்கன்னு வாங்கிடுங்க. ஏன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு தோத்திரமே பண்ணக்கூடாதுன்னு தான் பைபிள் சொல்லுதுங்க. பிதா மாத்திரம் போதும் பிடிவாதம் பண்றாங்க பாருங்க, அது கூடாது. அருமையானவர்களே, பிதாவை யாரும் பார்த்ததில்லை, பார்க்கிறவர்கள் உயிரோடு கூட இருக்க முடியாது. அவர் பரிசுத்தம் உள்ளவர். இந்த பாவ நிறைந்த உலகத்துல அவர் வந்து நிற்க முடியாது என்பதற்காகத்தான் தன்னுடைய ஒரே பேரானாகிய குமாரனை இந்த உலகத்துக்குள் அவர் அனுப்பினார். என்னை கனம் பண்ணுகிறது போல பிதாவையும் கனம் பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லி வைத்து போனார். பிதாவை கனம் பண்ணாதவன் என்னை கனம் பண்ணுகிறதில்ல, என்னை கனம் பண்ணாதவன் பிதாவை கனம் பண்ணுகிறதில்ல. அப்ப இப்படிப்பட்ட காரியத்தை இயேசு கிறிஸ்து பிதாவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் தெளிவாக சொல்லி வைத்து போனார். ஆகவே இந்த உபதேசத்தை பார்த்து ஜனங்கள் தயவுசெய்து கலக்கம் அடையாதபடி, குழப்பம் அடையாதபடி நீங்கள் எச்சரிக்கையோடு கூட இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அப்படி வர்றவங்க, இந்த உபதேசத்தை கொண்டு வர்றவங்களாம் ரொம்ப கெட்டிக்காரங்களா இருப்பாங்க, வசனத்தை நல்லா கரைச்சு குடிச்சவங்களா இருப்பாங்க. ஆகவே உங்களுடைய மனசை மாற்றக்கூடிய நிலைமைக்கு அவங்க கொண்டு வந்துருவாங்க. இன்னைக்கு ஜெர்மன் தேசத்துல கடந்த மாசத்துல நான் போயிட்டு வந்த போது அநேக கிறிஸ்தவங்க இந்த யெகோவா சாட்சிகளுக்கு பின்பாக கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. உபதேசத்துல மிகப்பெரிய குழப்பம் அங்க வர ஆரம்பிச்சிருச்சு திருச்சபையில. அருமையானவர்களே, வசனத்தை தெளிவாக நீங்கள் வாசிக்க முயற்சி பண்ணுங்க, அப்பதான் எல்லா காரியத்தையும் நிதானிக்க உங்களுக்கு முடியும். அடுத்தது ஒருத்தர் இருக்கிறாங்க, குமாரன், இயேசு மாத்திரம் போதும், இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்தானம் எடுக்கிறதெல்லாம் பிழை, இயேசுவின் நாமத்துல மாத்திரம் ஞானஸ்தானம் எடுக்கிறது நல்லது. அதுக்கு பேரு ஒன்லி ஜீசஸ் குரூப்னே பேரு. ஒன்லி ஜீசஸ் குரூப். யாராவது மனம் திரும்பி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்திருந்தாங்கன்னா உடனே சொல்லுவாங்க, அது பிழை, நான் எங்க கிட்ட வரும்போது இயேசுவின் நாமத்துல எடுத்துதான் நீங்க மெம்பர் ஆகணும். பைபிள்ல எங்க எழுதி இருக்குது? அதுக்கும் ஒரு ஆதாரம் இருக்குது பைபிள்ல. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில 2 இடத்துல அப்போஸ்தலர் கொடுத்த ஞானஸ்தானம் இயேசுவின் நாமத்துல தான் ஞானஸ்தானம் கொடுத்திருக்காங்க. ஒரு இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்தானம் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு வசனத்தினால என்ன சொல்றாங்க? அப்போஸ்தலர்கள் பிதா குமாரன் என்ற வார்த்தையை உபயோகிக்காம இயேசுவின் நாமத்தில் தானே சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இதுதான் கரெக்ட். பிதா குமாரன் பரிசுத்தாவி எல்லாமே இயேசுவின் மூலமே எல்லாம் அடங்கி இருக்குது, அதுவே போதும். அப்படி ஒரு உபதேசம் இருக்குமானா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த போது சீஷர்களை பார்த்து கடைசியா என்ன சொன்னாரு? நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் எனக்கு சீஷராக்கி பிதா குமாரன்
பரிசுத்தாவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். இவ்வளவு தெளிவா இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு அத பேதுரு மீறுவார் நினைக்கிறீங்களா? பவுலப்போஸ்தலன் மீறுவார் நினைக்கிறீங்களா? ஆனா வேத புத்தகத்துல அந்த நிகழ்ச்சியில சொல்லப்பட்டதனுடைய அர்த்தம் என்ன? அன்னைக்கு யூதர்களுக்கு இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள பிரியமில்லை. அதனால்தானே அவர் தேவதூஷணம் பேசுறான்னு சொல்லிட்டு சிலுவையில அறைஞ்சது. ஆகவே அந்த ஜனங்கள் முதலாவதாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அவர்களுக்கு தெளிய வைப்பதற்காக இந்த இயேசு பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய அந்த குழுவிலே இருக்கிறவர் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இயேசுவின் நாமத்துல தான் ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறாங்க சீஷர்கள். ஆகவே இந்த உபதேச குழப்பத்துல இயேசு மாத்திரம் போதும் என்று சொல்லுகிறதுல நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னொரு குரூப் இருக்குது, பரிசுத்தாவி பரிசுத்தாவி பரிசுத்தாவி, அந்நிய பாஷை பேசல உனக்கு பரலோகம் கிடையாது அப்படி சொல்றதுக்கும் அது ஒரு எக்ஸ்ட்ரீம். அது மாதிரி ஒரு எமோஷனல் எக்ஸ்ட்ரீம். ஐயா பரிசுத்தாவி உண்டு, அது உண்டு. நான் தெளிவா இன்னைக்கு காலையில அதை பத்தி நான் சொன்னேன். அதை பத்தி நான் விரிவா சொல்ல நான் பிரியப்படல. பரிசுத்த ஆவியானவர் உண்டு, பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு உண்டு, நிரம்பி வழிகின்ற அனுபவம் உண்டு. இதுல அந்நிய பாஷை பேசினாதான் பரலோகம் என்று சொல்லப்படுகிற அப்படிப்பட்ட உபதேசம் தவறானது. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க அந்நிய பாஷை அது திறவுகோல் அல்ல, ரட்சிப்பு. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இதுதான் மிக முக்கியமான காரியம். பொதுவா தேவன் பேரில் வைக்கிற விசுவாசத்தை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்? பிதா குமாரன் பரிசுத்தாவி இந்த திரியேக நாமத்தின் மேலே நம்புகிற விசுவாசம் தான் சரியான விசுவாசம். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அடுத்த காரியத்துக்கு நான் கடந்து போக வேண்டியதா இருக்குது. மூன்றாவது, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். ஸ்நானத்துக்கு அடுத்த உபதேசம் சொல்லல, ஸ்நானங்கள் என்று புளூரல்ல சொல்லி இருக்குது. வேத வசனத்தின் அடிப்படையில ஒரே ஒரு ஞானஸ்தானம் தான், இரண்டாவது ஞானஸ்தானம் பிழையானது. சரி, அப்படின்னா இங்க ஏன் புளூரல்ல போட்டிருக்குது அப்படின்னாக்கா, யோவான் அன்னைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் போது பாவ மன்னிப்புக்கு என்று சொல்லி ஜலத்திலே ஆற்றிலே அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அந்த சமயத்துல யோவான் சொன்னாரு, நான் இப்ப உங்களுக்கு தண்ணீர்ல உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னாக வரப்போகிறவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் மூலமா உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். ஆகவே ஸ்நானங்கள் அடுத்த உபதேசத்தை குறித்து திருச்சபை தெளிவாக இருக்க வேண்டும். சரி, கடந்து போகிறேன். அடுத்தது என்ன? கைகளை வைக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் கை வச்சு ஜெபிக்கணும் ரொம்ப பேர் ஆசைப்படுவாங்க. ஆனா அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உன்னை நீ சரிப்படுத்தாம மத்தவங்க மேல கை வச்சு ஜெபிக்க நீ முயற்சி பண்ணாத. உன்னுடைய பாவத்தை நீ அறிக்கை செய்து விட்டு விடாம மத்தவங்களுக்காக நீ கை வச்சு ஜெபிக்க முயற்சி பண்ணாத. உனக்குள்ளேயே சில அசுத்த ஆவியினுடைய சிந்தைகள் இருக்கும்போது பிசாச விரட்ட நீயும் கை வச்சு ஜெபிச்சனாக்கா அப்படி வைக்க கூடாது, அது உனக்கு தான் ஆபத்து. ஆகவே கைகளை வைக்கும் போது தன்னை தயார்படுத்திக் கொள்ளாதபடி கைகளை வச்சு யாருக்கும் நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. சரி, திருச்சபைக்கு ஏன் இது சொல்லணும் அப்படின்னா, திருச்சபையில் இருக்கிற அங்கத்தினர்கள் எல்லாரும் கை வச்சு ஜெபிக்க படிக்கணும். என்னங்க இது முன்னுக்கு பின் முரணா பேசுறீங்க? எல்லாரும் கை வச்சு ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, ஆனா சபையில் இருக்கிற எல்லாரும் கை வச்சு ஜெபிக்கணும்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த அளவுக்கு கை வச்சு ஜெபிக்க கூடிய அளவுக்கு ஒவ்வொரு சபை அங்கத்தினர்களும் விசுவாசிகளாக இருக்கணும். காரணம் என்ன? சபையில் இருக்கிற அங்கத்தினர்கள் தான் எல்லா ஸ்தலத்துக்கும் போய் அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவிச்சு, அவங்களுக்கு வியாதி இருக்குமானா அவங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி சௌக்கியப்படுத்தி அவங்கள திருச்சபைக்கு கூட்டிட்டு வரணும். இது அங்கத்தினர்கள் செய்ய வேண்டிய காரியம். அதனால்தான் இந்த கை வைக்கிறது அங்கத்தினர்கள் ஒவ்வொருத்தரும் படிக்கணும். பல இடங்களுக்கு சென்று அப்படி வியாதி சுமையில கை வச்சு ஜெபம் பண்ணி அவங்களை சுகமாக்கி சபைக்கு கூட்டி வரதுக்கு தான் கர்த்தர் அந்த கை வைப்ப அங்கத்தினருக்கு கர்த்தர் சொல்லுகிறார், திருச்சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் வல்லமையுள்ள தேவன். நீங்க விசுவாசிங்கனாக்கா கர்த்தர் உங்கள் மூலமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆசைப்படுகிறார். தைரியமாக நீங்க கை வைத்து ஜெபிக்கலாம். நீங்க சரியான விசுவாசியாக மாறி அந்த காரியத்தை செய்யுங்க, நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, அடுத்தது என்ன? மூல உபதேசம் அப்போஸ்தல உபதேசத்துல அடுத்தது என்ன? மரித்தோர் உயிர்த்தெழுதல். மரித்தவர்கள் எல்லாம் ஒரு நாள் உயிரோடு கூட எழும்புவாங்க. இது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நம்ப வேணும். இன்னைக்கு மற்ற ஜாதியில் உள்ள உபதேசம் என்ன? 7 ஜென்மம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் 7வது ஜென்மத்துல தான் நமக்கு முக்தி கிடைக்கும். இந்த ஜென்மத்தில் நீ செஞ்ச பாவத்துக்கு அடுத்த ஜென்மத்துல நீ நாயாவோ பேயாவோ பிறக்க போற, இப்படிதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஜென்மம் கிடையாதுங்க. அப்படி இருக்குமானா இப்ப நான் போன ஜென்மத்துல நான் என்ன பிழை செஞ்சேன், இன்னைக்கு ஏன் நான் அந்த வேதனையை அனுபவிக்கிறேன் அப்படின்னா அந்த வேதனைக்குரிய காரணம் தெரிஞ்சிருக்கணுமே.
ஒருத்தன் ஜெயில இருக்கிறான். ஏன்பா ஜெயில இருக்கிற அப்படின்னு கேட்டா, என் பொண்டாட்டி என்ன கொலை பண்ணிட்டாங்க, அதனால தான் ஜெயில இருக்கிறேன். அவனுக்கு அந்த காரணம் சொல்ல முடியுது. நான் குடிச்சேன், என்ன ஜெயில கொண்டு வந்து போட்டாங்க, அவனுக்கு காரணம் சொல்ல முடியுது. ஆகவே போன ஜென்மத்துல நீ பிழை செய்திருந்தாக்கா அது உனக்கு ஞாபகத்துல வரணுமே. அப்படிப்பட்ட ஒரு ஞாபகம் உனக்கு வர்றதில்லை. ஆகவே போன ஜென்மம் என்பது தவறு, பிழை. அடுத்த ஜென்மம் என்பது பிழை. 7 ஜென்மம் என்பது பிழை. வசனத்தின் அடிப்படையில ஒரே ஒரு மரணம், அதற்கு பிறகு நியாய தீர்ப்பு. இதுதான் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஒருத்தன் செத்துட்டானாக்கா நேரா நியாய தீர்ப்பு தான் அவன் வர்றான். நடுவுல எந்த கான்வர்சேஷனும் கிடையாது. எத்தனை ஜென்மமும் எடுக்கிறதே கிடையாது. நேரா நியாய தீர்ப்புக்கு. இந்த காரியத்தை திருச்சபை மக்கள் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். சரி, அடுத்தது என்ன? நித்திய நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதுக்கு பயப்படணும். இந்த நியாய தீர்ப்புக்கு பயந்து தன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ளணும். நியாய தீர்ப்புக்கு நீங்கள் பயப்பட்டீங்கன்னாக்கா இந்த உலகத்திலேயே நீங்க உங்க வாழ்க்கையை சரிப்படுத்த முடியும். சில சமயத்துல சொல்லுவாங்க, கடைசி நிமிஷத்துல, சாக போற நிமிஷத்துல மன்னிப்பு பெற்று நான் ஏன் பரலோகம் போக கூடாதா? சாக போற நேரம் உனக்கு தெரிஞ்சாதானே? எந்த நேரத்துல ஏதாவது உனக்கு தந்தி கிந்தி அனுப்பிச்சு வச்சிருக்காங்களா, இத்தனை மணிக்கு நீ சாக போறேன்னு? அப்பனா நம்ம கொஞ்சம் ஆயத்தமா இருக்கலாமே. ஆகவே எந்த நேரத்திலும் நாம் தயாராக இருக்க வேண்டும். நியாய தீர்ப்பை குறித்து நன்றாக உணர வேணும். இன்னைக்கு புது உபதேசம் என்ன தெரியுங்களா? லிபரல் தியாலஜி. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல இந்த லிபரல் தியாலஜி தான். என்ன? there is no hell, there is no heaven. நரகம்ன்றது ஒண்ணுமே கிடையாதுங்க, பரலோகம்ன்றது ஒண்ணும் கிடையாது. இந்த உலகத்துல நீ அழுது கஷ்டப்பட்டனா அதான் நரகம். இந்த உலகத்துல நீ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறனா அதான் பரலோகம். இங்கே இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. நரகம்னு ஒண்ணு இல்லனாக்கா இயேசு கிறிஸ்து எதுக்கு சிலுவையில் அறையப்படணும்? நீ அந்த நரகத்துக்குள் பிரவேசிக்க கூடாது என்பதற்காகத்தான் அவ்வளவு கஷ்டத்தையும் பாடுகளையும் உனக்காக அவர் அனுபவிச்சார். ஆகவே நரகம் ஒண்ணு உண்டியா? இந்த மாதிரி குழப்பமான உபதேசங்களை தயவுசெய்து நம்பாதீங்க. நரகம் உண்டு, பரலோகம் ஒன்று உண்டு. இதை நீ நல்லா புரிஞ்சு கொள்ளுகிறது உங்களுக்கு நல்லது. சரி, இதுதாங்க அப்போஸ்தல உபதேசம் சொல்றது, அல்லது மூல உபதேசம். மறுபடியும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக் கொள்ளுங்க. என்ன நான் சொன்னேன்றது தூங்காதவங்க மாத்திரம் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க, மத்தவங்க எல்லாம் பேசாம இருக்கலாம். 6 உபதேசம் சொன்னேன், மூல உபதேசம் அல்லது அப்போஸ்தல உபதேசம். முதல்ல உபதேசம் என்ன? கொஞ்சம் வாயத்திறந்து சொல்லுங்க. மனம் திரும்புதல். சொல்றது யாவது ரிப்பீட் பண்ணலாமே. சரி, 2வது தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். 3வது ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். 4வது கைகளை வைக்கிறது. 5வது மரித்தோர் உயிர்த்தெழுதல். 6வது நித்திய நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லப்படுகிறது. இந்த 6 உபதேசம் தான் திருச்சபையில முதல் போட வேண்டிய உபதேசம். இது 1வது வரப்பு. சரி, உப்பாகுவதற்கு இந்த முதல் வரப்பை பத்தி நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். இனி அடுத்த வரப்பு என்ன? அந்யோன்யம். அந்யோன்யம், அந்யோன்னாக்கா ஆங்கில வேத புஸ்தகத்துல ஃபெலோஷிப் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்யோன்யம், நமக்கு ஒரு ஃபெலோஷிப் கண்டிப்பா அவசியம். இந்த ஃபெலோஷிப் எப்படி இருக்கணும்? எல்லாரும் ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவர்கள் போல, ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் போல அந்யோன்யமா இருக்கணும். ஆனா இன்னைக்கு திருச்சபையில கூட பாருங்க, நீ என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி, இப்படி சொல்ற சில கூட்டங்கள் திருச்சபைக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு தெரியுமா? மெட்ராஸ்ல ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த பிச்சைக்காரங்களை விரட்டுறதுக்குன்னே போலீஸ்காரங்களுக்கு போதும் ஆகி போயிடும். ராத்திரில எப்பவுமே 2 தடவை இந்த பிச்சைக்காரங்களை பிளாட்ஃபார்ம்ல இருந்து விரட்டி அடிப்பாங்க. முதல் தடவை ராத்திரி 12 மணிக்கு ஒரு லைன் வருவாங்க, போலீஸ்காரங்க தடி வச்சு லொட்டு அடிச்சுட்டே வருவாங்க. எல்லாம் மூட்டை முடிச்சு தூக்கிட்டு ஓடிட்டே இருப்பான். இவங்க இந்தாண்ட விரட்ட அப்படியே சுத்திட்டு வந்து அந்தாண்ட வந்து திருப்பியும் படுத்துக்குவாங்க. திருப்பி விடிய காலம் 4 மணிக்கு இன்னொரு ரவுண்டு போலீஸ்காரர் விரட்டிட்டே வருவாங்க. அப்படி விரட்டுற சமயத்துல ஒரு பெரிய கூட்டம் ஒரு தகராறே பண்ணிட்டு இருக்குது. அதை பார்த்து ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே வந்தாரு. பிச்சைக்காரங்க சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சண்டையை கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே வந்தாரு. அப்ப நாங்க கேட்டோம், ஏங்க என்ன நீங்க பாட்டு பைத்தியக்கார மாதிரி சிரிச்சுட்டு வர்றீங்க, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, அந்த பிச்சைக்காரங்க, அந்த குஷ்டரோகி பிச்சைக்காரங்க எல்லாம் ஒரு இடத்துல படுத்துட்டு இருந்தாங்களா, போலீஸ் விரட்டினா, அந்த விரட்டுறத கூட அவங்க கவனிக்காம நின்னு ஒருத்தன் சண்டை போட்டுட்டு இருக்கிறான். என்ன அப்படின்னாக்கா, அந்த குஷ்டரோகி பிச்சைக்காரங்க எல்லாம் ராத்திரி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு போலீஸ்காரன் விரட்டின உடனே அப்பதான் ஒருத்தன் எந்திரிச்சு பார்த்துட்டு பக்கத்துல படுத்திருக்கிறவனை பார்த்துட்டு, டேய் நேத்து ராத்திரி முழுவதும் என் பக்கத்துல படுத்துட்டு இருந்த, நீ என்ன ஜாதி நான் என்ன ஜாதிரா? 2 பேருமே குஷ்டரோகிங்க தான். இந்த 2 பேரும் கேக்குறாங்க, நீ என்ன ஜாதி நான் என்ன ஜாதி? இன்னைக்கு திருச்சபையில கூட ஒரு வெக்கங்கட்ட நிலைமை பாருங்க.
ஜாதி உள்ள பிரவேசிக்க ஆரம்பிச்சிருச்சு. திருச்சபைக்குள்ள அப்படி ஒரு ஜாதி வரவே கூடாது. அப்போஸ்தல நடவடிக்கைகளில ஆவியானவர் என்ன அருமையா எழுதி வச்சிருக்கா தெரியுங்களா? மனுஷ ஜாதியை ஒரே ரத்தத்தினாலே நான் உண்டாக்கினேன் என்று சொல்றார். மனுஷ ஜாதி எல்லாரையுமே ஒரே ரத்தத்தினால தான் உண்டாக்குனேன். ரத்தத்துல குரூப்புகள் நிறைய இருக்கலாம், ஆனா எல்லாருடைய சரீரத்திலும் ஓடுகிறது ரத்தம் தான். ஆனால் ஜாதிகளை நான் பிரிக்கல, ஆனா மனுஷர்கள் தான் பிரித்து வைத்திருக்கிறாங்க. ஜாதி வித்தியாசம் ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் பார்க்க கூடாது. இதுதாங்க ஃபெலோஷிப். மூணாவது, அப்பம் பிட்குதல், திருவிருந்து. திருவிருந்தை எப்படி கை கொள்ளணும், அதுக்குரிய தகுதி என்ன என்ற காரியத்தை நாளை காலை ஆராதனையில இவைகளை குறித்து நான் சொல்றேன். இப்ப அதை சொல்லி நேரம் கடக்க நான் விரும்பவில்லை. சரி, அடுத்ததுக்கு நான் கடந்து போறேன். ஜெபம் பண்ணுகிறது. எந்த ஒரு திருச்சபையில ஜெபக்குழு இல்லையோ அந்த திருச்சபை செத்து போன திருச்சபைக்கு அடையாளம். ஜெபக்குழு கண்டிப்பாக இருக்க வேணும். திருச்சபையுடைய பிரச்சனைகளை அந்த ஜெபக்குழு தான் வச்சு ஜெபிக்கணும். திருச்சபையினுடைய சபையில் இருக்கிற அங்கத்தினுடைய வியாதிகள், பிரச்சனைகள், குடும்பத்தினுடைய தொந்தரவுகள், இந்த இலங்கையில இருக்கிற பிரச்சனைகள், இதெல்லாம் அந்த ஜெபக்குழுல வச்சுதான் கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும். ஆகவே திருச்சபைக்குள்ள ஜெபிக்கிற கூட்டம் கண்டிப்பா இருக்கணும். சில இடத்துல நாங்க ரகசியமா கேட்போம், போன உடனே எந்த சபைக்கு போனாலும் கேட்போம், எங்க உங்க சபையில பிரேயர் குரூப் இருக்குதான்? சில சொல்லுவாங்க, இருக்குங்க, 2-3 சகோதரிமார் தான் வந்துட்டு போவாங்க. அப்படியா? போதும். அந்த 2-3 பேராவது வர்றாங்கல்ல, கொஞ்சமாவது ஜீவன் உண்டுன்னு கொஞ்சமாவது நம்ம மெஷர் பண்ண முடியும். ஏன்னா கன்வென்ஷனுக்கு கூட்டம் நிறைய வரும், பாட்டு கேட்க கூட்டம் நிறைய வரும், ஜெபத்துக்கு பெரிய கூட்டத்தை எதிர்பார்க்க முடியாது. இது ஆண்டவருக்கு முன்னே தெரியும் போல் இருக்குது. அதனாலதான் 2 அல்லது 3 பேர் நாமத்துல எங்க இருந்தாலும் அங்க வர்றேன் இருக்காரு. அவ்வளவுதான் வருவாங்கன்னு தெரியும் போல் இருக்குது அவருக்கு. அதான் அவ்வளவு கணக்கா சொல்றாரு அவரு. அது பெரிய கூட்டத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கல, சிறிய கூட்டமா இருந்தா போதும். அந்த கூட்டம் ஜெபிக்கிற கூட்டமாக இருக்கணும். அந்த ஜெபத்தின் மூலமா தான் திருச்சபை வளரும், திருச்சபையுடைய ஆசீர்வாதம் வளரும். ஆகவே திருச்சபையில உயிர் மீட்சி எப்படி வருது? நீங்க அமெரிக்கால இருந்து ஒரு ஊழியக்காரனை கூட்டி வந்து பிரசங்கம் பண்ணாலும் சபையில ஒரு மாற்றமும் ஏற்படாது. ஆனால் ஜெபிக்கிறவர்கள் ஜெபிச்சாங்கன்னா அந்த ஜெபத்தின் வல்லமையால் பேச தெரியாதவனே பிரசங்கம் பண்ணாலும் 100-60 பலன்களை திருச்சபையில நீங்கள் பார்க்க முடியும். கன்வென்ஷனால் அல்ல, ஜெபிக்கிறவளால தான் அது நடக்கும். எல்லாவற்றையும் விட மிக சிறந்தது ஜெபக்குழு. ஜெபக்குழு, திருச்சபைக்குள்ள ஜெபக்குழு. எத்தனை பேர் வருகிறான்னு கணக்கு பார்க்காதே, வருகிறவர்களை வைத்து ஜெபக்குழு ஆரம்பிங்க. திருச்சபையில ஒரு பெரிய ரிவைவலை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் அதன் மூலமாய் ஆசீர்வதிப்பார். ரைட், இந்த 4 காரியங்கள் தான் திருச்சபைன்னு இருக்கணும். இப்போ அந்த சபை நல்லதா இந்த சபை நல்லதா நான் சொல்ல வரல. நான் சொன்ன இந்த வசனத்தின்படி எந்த சபையில இந்த உபதேசம் இருக்குதோ அதுதான் ஜெனியூன் சபை. இப்ப புரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். முதலாவது வரப்பு என்ன? முதலாவது உபதேசம் என்ன? அப்போஸ்தல உபதேசம். இரண்டாவது என்ன? அந்யோன்யம். மூணாவது என்ன? அப்பம் பிழ்க்குதல். நான்காவது என்ன? ஜெபம் பண்ணுது. இந்த 4 வரப்புகளுக்கு உள்ளே அடங்கி இருக்கிற தண்ணீர் உப்பாக மாறுகிறது. சரி, இப்போ உபதேசம் எல்லாம் போட்டாச்சு, வரப்பெல்லாம் போட்டாச்சு, தண்ணி எல்லாம் வந்து நல்லா தேங்கி நிக்குது. இப்ப அடுத்தது என்ன? சூரிய வெளிச்சம் உப்பாகிறதுக்கு மிக மிக அவசியம். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நீதியின் சூரியன் என்று சொல்லி இயேசுவை அங்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப எந்த ஒரு திருச்சபையிலுமே இயேசுதான் சூரியனாய் அங்கு ஒளிவிட்டு பிரகாசிக்கணும். இன்னைக்கு திருச்சபைகளில, சில திருச்சபைகளில உபதேசத்தை முதல்ல காமிச்சிடுறாங்க, இயேசுவை பின்னாடி போட்டுறாங்க. உபதேசம் முக்கியம் அல்ல, கிறிஸ்து தான் முக்கியம். உபதேசம் கண்டிப்பாக உண்டு, ஆனால் அது பின்னாடி. ஆனால் முதலாவது நீ காண்பிக்க வேண்டியது இயேசு, இயேசு, இயேசு. ஆகவே இந்த நீதி சூரியனுடைய வெளிச்சத்தில் இருக்கிற அந்த தண்ணீர் தான் உப்பாக மாற முடியும். தண்ணீர் ரெடி, சூரிய வெளிச்சமும் பட்டாச்சு. இனி என்ன செய்யறாங்க தெரியுமா? உப்பளத்துல அந்த தண்ணி நேரா சமுத்திரத்திலிருந்து வந்ததுனால நிறைய அழுக்கோட அந்த தண்ணி தேங்கி இருக்கும். அதை சுத்தமாக்காம போயாச்சுன்னா அந்த அழுக்கு தண்ணிலேயே உப்பு கரைஞ்சு போயிடும், உப்பு கட்டியா போயிடும். அந்த உப்பை எடுத்து பாத்தீங்கன்னா கருப்பா தான் இருக்கும், அழுக்கா தான் இருக்கும். ஆகவே சுத்தமான உப்பு கிடைக்கணும்னாக்கா தண்ணியை சுத்தப்படுத்தணும். இதுக்குதான் பேரு சுத்திகரிப்பு என்று பேர். சபைக்குள்ள வந்தா மாத்திரம் போதாது, சபையில் வந்திருக்கிற அங்கங்கள் சுத்திகரிப்பு அடைய வேண்டும். இதுல உப்பளத்துல என்ன பண்றான்? ஒரு ஆசிட் எடுத்து ஊத்துறாங்க. அந்த ஆசிட் ஊத்துன உடனே அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற அழுக்கு தானா நொரநொறையா அந்த தண்ணிக்கு மேல வந்து அப்படியே தேங்கி நிற்கும். ஒவ்வொரு நாள் காலையிலயும் ஒரு பலகையை வச்சு அந்த நுரையை எடுத்து அப்படியே வெளியே போடுவான். அழுக்கோட சேர்ந்து அந்த நுரை வெளியே வரும். இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த அழுக்கை எடுத்து 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 வெளியே தள்ளின பிறகு அப்புறம் பாருங்க, நுரையே வராது, தண்ணி
பளிங்கு தண்ணி மாதிரி இருக்கும், கண்ணாடி மாதிரி இருக்கும். ஒரு நாள் அந்த உப்பளத்துல போய் அந்த தண்ணீரை குனிஞ்சு பாருங்க, கண்ணாடி மாதிரியே இருக்கும். ஆனா ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்க்கலாம். அந்த கண்ணாடிக்கு அடியில வெள்ளையாய் ஒரு பொருள் அப்படியே படிந்திருப்பதை பார்க்கலாம். அதுதான் உப்பு என்று பெயர். எப்படிங்க இது வெள்ளையா போச்சு, இப்படி கட்டியா வந்திருக்குது, எப்படி தண்ணி மாதிரி இருந்தது, எப்படி இது மாறிச்சு? வசனம் அதான் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அவனுடைய ரூபம் மாறுது, பேச்சு மாறுது, ஜீவியம் மாறுது. அதான் புது சிருஷ்டியுடைய அனுபவம். ஆகவே உன்னுடைய முழு செய்கைகளும் மாற்றப்பட்ட ஒரு செய்கையாய், சுத்திகரிப்பிலே முதலாவது சுத்திகரிப்பு அப்படிதான் நடக்குது. நீ அது உப்பாக மாறுகிறாய். இந்த சுத்திகரிப்புல வசனத்தின்படி சில சுத்திகரிப்பு திருச்சபைக்கு மிக மிக அவசியம். முதலாவது சுத்திகரிப்பு என்ன? கர்த்தருடைய ரத்தத்தினாலே சுத்திகரிப்பு. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. அப்படி சுத்திகரிக்கப்படும் போது நீ பாவமற கழுவப்படுகிறாய். இரண்டாவது சுத்திகரிப்பு என்ன? வசனத்தின் மூலமாய் சுத்திகரிப்பு. யோவான் 15 3வது வசனம் சொல்லுது, நான் சொன்ன வசனமே உங்களை சுத்திகரித்திருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போ வசனம் ஒரு மனுஷனை சுத்திகரிக்கிறது. வசனத்தை நீ கேட்க கேட்க உனக்குள்ள புதிய புதிய காரியங்கள் எல்லாம் வருது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் வசனத்தை கேட்க ஜாக்கிரதையா இருக்கணும், பிரசங்கத்தை கேட்க ஜாக்கிரதையா இருக்கணும், வசனத்தை நல்லவண்ணம் படிக்கணும். அப்பதான் நீங்கள் சுத்திகரிப்புல அருமையாக சுத்திகரிக்கப்படுவீங்க. இரண்டாவது வசனத்தின் மூலமாய் சுத்திகரிப்பு. மூணாவது பரிசுத்த ஆவியினாலே சுத்திகரிப்பு. ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பரிசுத்த ஆவியினாலே சுத்திகரிப்பை அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது அக்னியினாலே சுத்திகரிப்பு. எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல தண்ணீரினாலே சுத்திகரிப்பு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல அக்னியினாலே சுத்திகரிப்பு. இந்த 5 விதமான சுத்திகரிப்பு திருச்சபையில நடக்கின்ற சுத்திகரிப்பு. இந்த சுத்திகரிப்புலாம் நடந்து தண்ணீலாம் சுத்தமானதுக்கு அப்புறம் நீ உப்பாக விளங்குகிறாய். சரி, இந்த தண்ணியா இருந்த உப்பு இப்ப எப்படி கடினமா இருக்குது? இது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? சரியான இந்த கடினத்துக்கு என்ன பேருனாக்கா, ஆவிக்குரிய ஜீவிதத்துல நீ கடந்து வரும்போது அநேக போராட்டங்களை நீ சந்திக்க வேண்டி வரும். அதுக்கு நீ கலங்கி போகாதபடி நீ தைரியமானாய் அவைகளெல்லாம் எதிர்த்து நின்று சமாளித்து கர்த்தருடைய பிள்ளையாய் நீ தொடர்ந்து ஜீவிக்க வேண்டும். அதுக்கு ஒரு கடினமான திடமான ஒரு இருதயத்தை தான் இந்த கடினமான இந்த பொருள் காண்பிக்கிறது. அதே சமயத்துல அந்த உப்பை தண்ணில போட்டு கரைச்சு பாரு, அது கரைஞ்சி போயிடும். இளகின தன்மை அந்த உப்புக்கு உண்டு. ஆகவே நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்து விசுவாசியா இருந்தாலும் உன்னுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு மன உருக்கம் வேண்டும். வேதனை உள்ளவர்கள், வறுமையில வாடுகிறவர்கள், இப்படிப்பட்டவங்களை பார்த்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்துல நீ உதவி செய்யறதுக்கு முன் வர வேண்டும். இது மன உருக்கத்தை காண்பிக்கிறது. இன்னொரு காரியம் என்ன? மறைந்திருந்து பலனை கொடுக்கும் இந்த உப்பு. இந்த உப்பு வெளிப்படையா காண்பிக்காது, மறைஞ்சிருந்து பலனை கொடுக்கும். எப்படி உனக்கு தெரியுது? பார்த்தா தெரியல, ருசிச்சாதான் தெரியுது. இதுதான் மறைந்திருந்து பலனை கொடுக்கிறது. இதுதான் சரியான உப்புனுடைய ஒரு ரகசியம். தன்னுடைய பலனை அது வெளியரங்கமாக்குறதே கிடையாது. சரியான உப்பினுடைய தன்மைகளை நாம் பார்த்தோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபையுள்ள கர்த்தாவே, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை நீர் எங்களுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறீர். இந்த பொறுப்பை நாங்கள் பயபக்தியோடு நிறைவேற்றத்தக்கதாய் சொல்லப்பட்ட இந்த வசனங்கள், வார்த்தைகள் ஒவ்வொன்றையுமே 30, 60, 100 பலனளிக்க கிருபை செய்யும். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். ரட்சிக்கப்படாதவர்கள், மனம் திரும்பாதவர்கள் யாராவது இந்த நேரத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால், ஆண்டவரே, நான் இத்தனை வருஷமா இந்த ஆலயத்துக்குள்ளே நான் இருந்தேன், என்னுடைய பரம்பரையா என்னுடைய பெற்றோர்கள் முதலாய் நான் இருந்தேன், இதுவரைக்கும் இதை குறித்து நான் யோசனை இல்லாமல் இருந்தேன். இன்றைக்கு நான் உணர்த்தப்படுகிறேன், நான் ரட்சிக்கப்பட வேண்டும், நான் குற்றவாளி, நான் பாவம் செய்திருக்கிறேன், என்னை தயவுசெய்து மன்னியும் என்று சொல்லி தன்னுடைய குறைகள் எல்லாம் ஞாபகப்படுத்தி, பாவங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தி, யார் இன்றைக்கு ராத்திரி தன்னுடைய பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறார்களோ அவர்களை உடைய ரத்தத்தினாலே கழுவி மன்னியும் ஆண்டவரே. தயவு செய்து உதவி செய்யும். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். யாரும் வெறுமையாக போகாதபடி ஆசீர்வாதத்தோடு செல்லத்தக்கதாய் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை நீர் பரிபூர்ணமாய் தர வேண்டும் ஜெபிக்கிறேன். இயேசு எனும் நாமத்திலேயே ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே, ஆமென்.